नहीं वीडियो வீடியோ ஃபோட்டோ போத். ஹலோ இன்டர்நெட் மக்களே, நீங்கள் பார்த்துருக்கீங்க சின்ன பசங்களாம் வந்து எங்கள்கிட்ட கேட்டுன்னு இருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறப்போ எங்கே போகிறீங்க எது பண்ணுறீங்கன்ட்டு. அவங்க ஸ்கூலில் வந்துட்டு இங்கே நம்ம மெயிலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இடத்துலேருந்து மெயிலில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து நல்லா பேச வச்சாங்க. இதோ அங்கே தான் நிலையிருக்கிறாங்க பாருங்க, குட்டி பசங்க ஒரு பாய் சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு ரெவ் பண்ணிட்டு. ನೋಡಲ್ಲಿ ஸோ உங்களுக்கு அது தெரியுதா இல்லையான்னு தெரியல. அது ஒரு ஹில்லி பிளேஸு. எங்களுக்கு வந்து லைக் பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமான இடம் மாட்டம் தெரியுது. ஏன்னா வந்து லைக் ஏன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக தெரியுது இங்கேருந்து எங்களுக்கு பார்க்க. ஸோ வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு கிளைம் தட் ஹில். ஆனால் பார்க்குறதுக்கு இங்கேருந்து பார்க்க மோஸ்ட்டாக அது வந்து எங்கே அத்தது எப்பா. ஸோ லிட்ரலாக நானும் என்னோட ஃபியான்ஸவோ அதுதான் பேசின்னு இருக்கோம். ஐயோ எப்படி ஏற போகிறேன் இந்த மலையன்ட்டு. ஏன்னா பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து அந்த மாதிரி அவ்வளோ பார்க்குறதுக்கே பயம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் நான் நார்மல் காட்ஸ் எல்லாம் ஓட்டியிருக்கோம். பட் திஸ் லுக்ஸ் லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புது ஏரியா புது இடம்ன்றதுனால மேபி எங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போக தான் பார்க்கணும் எப்படி இருக்க போகுது இந்த ரோடுன்ட்டு. அப்புறம் நாங்கள் வந்த ரோடுங்க வேறு கொஞ்சம் சரியில்லைங்களா, ஃபுல்லு பேச்சஸாக இருந்துச்சா, அதனால் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஹைவேன்னு நினைக்கிறோம், ஆனால் ஃபுல்லு பேட்ச் ரோட்ஸ் தான் இருக்குதா, அதனால் ரொம்ப கஷ்டம் ஆகுது. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வண்டி அப்படியே பிரேக் போடணும், திருப்பி மாற்றினேன், கியரை மாற்றினேன், யூனோ த ஆப்வியஸ் நார்மல் திங்ஸ் தான். அதனால பார்த்து ஒருத்தராக்குது. ஸோ இந்த மலை வந்து நான் ஆக்சுவலி இந்த கோப்ரோவில் க்ளீனாக அவ்வளோ காட்ட முடிய மாட்டேங்குது ரெக்கார்ட். பட் நீங்கள் அந்த நாங்கள் ட்ரைவ் பண்ணுற இதில் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி லாரிஸ் தான் இந்த சைடு ஓடுது. மேபி நினைக்கிறேன் இந்த லாரிக்காரனுங்க ஜாஸ்தி யூஸ் பண்ணுற ரோட்ஸ் நினைக்கிறேன். ரோட் பேச்சஸ் பார்த்தாவே அப்படி தான் இது. மேபி லோடு ஹெவி லோட் வெயிட்ஸ் எடுத்து வந்துட்டு இந்த ரோடு அந்த மாதிரி பேட்சாக இருக்கலான்ட்டு நினைக்கிறேன். பாருங்க வெரி லாரிங்க தான் வந்து எனக்கு இந்த சைடு மோஸ்ட்லி. ஆக்சுவலி நாங்கள் அங்கேருந்து பார்த்தப்போ லாரிங்க வந்து லைனாக நின்றுங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படி அதனால இது ஒரு லாரி அவங்கள வந்து அட்டுன்னு நினைக்கிறேன். மேபி இல்லை எல்லாம் வண்டியும் ஹீட் ஆகக்கூடாது என்ன நில்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கிலேருந்து பாருங்கள் நாங்கள் வந்த ரோடு அங்கே தெரிது பாருங்கள், அந்த ரோட்லேருந்து நாங்கள் பார்த்துருந்து இந்த ரோடு. ஸோ அப்போது எங்களுக்கு பார்க்குறப்போ இது வந்து பெருசாக தெரிஞ்சிருந்துச்சா, அதனால கொஞ்சம் ஃபுல் எக்ஸைட்டட் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம எல்லோரும் எக்ஸைட் ஆகிறதுக்கு தான் இந்த பைக் ட்ரிப்புக்கே வந்துக்கிறோம். எக்ஸைட் ஆகலாம் எப்படி சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தான் ஃபுல் எக்ஸைட் ஆகிட்டேன்னா. எனக்கு இந்த மாதிரி ரோட்ஸ்லலாம் ஓட்டினா ரொம்ப பிடிக்கும். அங்கே பாருங்களேன் லாரி ஆல்மோஸ்ட் எட்ஜில் நின்று வச்சுருக்கானா என்னன்னு தெரியல, எப்படி அப்படி நின்று வச்சுருக்கானுங்க. ஃபுல்லு லாரிங்க தான் நின்று. நீங்களே இப்போ என்ன பார்த்தீங்க இந்த ஃபாலோ த்ரூவில் ஃபுல்லு லாரிங்க தான் நின்று வச்சுக்கிறாங்க. எதுக்கு எப்படி நின்று வச்சுக்காங்க? மேபி லாரி அட்டான்னு தான் நினைக்கிறேன் இது. ஸோ அதனால தான் இங்கே நினச்சிருக்காங்க. பாருங்களேன் அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ டீவியேஷன் ஆகுது. லைக் கீழேருந்து மேலே வந்ததே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ சீக்கிரம் ஹைட்டான ஒரு ரீஜனில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபுல்லு லாரிங்க தான் நின்று வச்சுக்கிறானுங்க. என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல. இங்கே நினைச்சு எந்த கூட்ஸ் ஓட்டுறானுங்க என்னன்ட்டு தெரிய மாட்டேன். இது வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலி அம்ரிஸ்டர்லேருந்து ஸ்ரீநகர் போகிற ரூட்டு. பட் இட் லுக்ஸ் லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெரி லாரிக்காரனுங்களே நில்ல வச்சுக்கிறானுங்க. அங்கே பாருங்க அவன் வர்றது பார்த்தா நான் எப்படி போவேன்ட்டே தெரில. ஓ மை காட் எவ்வளோ க்ளோஸாக வரான். நம்மளுக்கு ஒரு பயம். அந்த சைடில் பேனியர்ஸ் இருக்கிறதுனால அதனால எங்கன்னா இடிச்சு விட முடியும். ஏன்னா இந்த வண்டிக்கு பேனியர்ஸ் போட்டவோ அது வந்து சைஸ் கொஞ்சம் ப்ராட் ஆனோன்னு கொஞ்சம் உஷாராக பார்த்து. எப்பா என்ன ரோடுங்கடா சாமி. பாருங்களேன் அந்த ரோடை. அவன் தாண்டுற வரைக்கும் எவ்வளோ க்ளோஸாக வரான். ஸோ அது தாண்டுற வரைக்கும் ஒரு அப்படியே டகுன்னு இருக்குது என் மனசுக்குள்ள. இவனுங்க பார்த்தா சைடில் பார்த்தா ஆராம்சம் நின்று இவனுங்க வேற பேசின்னு கழுகுறானுங்க இங்கெல்லாம்.
நாம் உஷாராக போகிறது இந்த புது ரோட்ஸ்னாவே கொஞ்சம் பயமாக இருக்கும். என்னடா இவனுக்கு இப்படி வரான், அந்த லாரிக்காரன்கிட்ட வண்டி உஷாராக இருக்கணும்ன்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து ஜாஸ்தி நான் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும், அவங்க அந்த ஆப்போசிட்டில் இருப்போம், அவங்களுக்கு தெரியாது நம்ம சைடில் இருக்க பிளைண்ட் ஸ்பாட்ஸு. அதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அவங்க தெரியாமல் அதை தட்டி விட்டுருவான்னு. ஆல்ரெடி லாரிங்க எனக்கு பாவம் யாரோ ஒரு அண்ணா கஷ்டப்பட்டு சைடு அது அந்த சைடில் வந்து ஆக்சுவலி பள்ளம், இந்த சைடுமே பள்ளம். லாரிக்காரங்க வந்துட்டு ஒரு சைடு ஃபுல்லு நில வச்சுட்டுக்கிறானுங்க, ஒரு சைடுக்கு கொண்டு தான் விட்டுக்கிறான். எவ்வளோ க்ளோஸில் நில வச்சுக்கிறதான் எங்களே. பாவம் வரல வரல, வாண்ணா 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 வரலாம் போகிறாரு காரில் வந்துக்கிட்டு. சரி உஷாராக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆனாக்கும் மனசு கொஞ்சம் பெஜாரிடும், நம்ம வண்டிங்க என்னப்பா அது அப்படித்தான். ஆனால் லாரிக்காரங்களுக்கு யாரும் தெரியாது, சேம் திங் சொன்னல அப்படிங்களே, அந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாமல் டச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அது இவ்வளோ பெஜாராக வரும். ஸோ சும்மா ரோடு ரேஜ் பண்ணின்னு போவோம். அங்கே பாருங்களேன், நம்ம வந்த ரோடு தெரியுது பாருங்கள். அண்ணா பார்த்தீங்களா எப்படி போகிறாரு, அவங்களுக்கெல்லாம் பழக்கம் ஆகிட்டுக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு. இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டி ஓட்டி இந்த பழகிட்டுக்கு நம்ம வந்த ரோடு கீழே அங்கே தெரியுது பாருங்கள். அந்த ரோட்டில் தான் நம்ம வந்து இங்கே மேலே போய் நிற்கும். இங்கேயே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு என்னோட ஹில்லோட ஹைட்டு, இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. நோ பார்க்கிங் ஜோனுன்ட்டெல்லாம் ரோட்டில் எழுதிக்கிறானுங்க, அப்பயும் இங்கேயே நில வச்சுக்கிறானுங்களே, ஒன்றுமே புரியல. எதுனா ஒரே ஒரு வண்டி பின்னாடி வந்துச்சுன்னா ஹேண்ட் பிரேக் போடாமல் மறந்துட்டு இருந்தானா என்ன ஆகும்? இவருனாப்பா இப்படியே நிலைச்சுங்கிற, நம்ம பூந்து போயிடலாம் இருங்க. ஸோ இந்த மாசில் பார்க்குறதுப்போ கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரோட்ஸ். இந்த மாசில் யூஸ்வலாக நம்ம பார்க்க முடியாது. இருங்க சைடில் நின்று வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு ஒரு லுக்கு கொடுப்போம். ஐயோ இந்த சைடு வேறு நின்று வச்சுட்டேன்னா அப்படிக்கா போகிறதுக்கு இப்போ கஷ்டம் ஆகுமே. அங்கே வந்த ரோடு பாருங்கள் நம்ம எப்படி இருக்குது, சரியான ரோடு. ஆக்சுவலி நம்ம இவ்வளோ ஹைட்டு ஏறி வந்துக்கிறோன்ட்டு அந்த பார்த்தா தெரியுது, ஐயோ இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோமா, உஷாராக இருக்கணும், இங்கேருந்து பள்ளத்தில் விழுந்தா என்ன ஆகும்ன்ட்டு யோசிச்சாவே பயமாகுது. அது கூட பேனியர்ஸ் எல்லாம், இந்த வண்டி வேறு சரியான வண்டி. அங்கே பாருங்கள் அந்த ரோடு, நம்ம வந்த ரோடு அங்கே திருப்புறங்க லாரி எல்லாம் ஓட ஆடி இருக்குது. இதுதான். ஸோ இதெல்லாம் பார்த்தப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த வண்டியை கொஞ்சம் வெயிட் இருக்கிறதுனால பார்த்து ஓட்டுறதாகுதா இப்போ வர. இது வர இங்கே இருந்தால் கொஞ்சம் இப்படி எப்படி ஆஃப் பேலன்ஸ் ஆனாலே விழுந்துடுவோம். அதனால் வந்து ஏன்னா வெயிட் பேலன்ஸ் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். இப்படிக்கா வேறு வண்டிங்க நான் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து பார்க்கலான்ட்டு வந்துட்டேன். உஷாராக எப்படின்னா அப்படிக்கா க்ராஸ் பண்ணிடணும். என்னாலும் பயமாகவே இருக்குதுப்பா, எவன் எப்படி இந்த லாரிக்காரங்க தான் அப்படியே பூந்துடுவாங்க. பஸ்ஸும் வருதா இந்த சைடு, ஜாம் ஆயிடுச்சு, அந்த சைடும் ஜாம் ஆயிடுச்சு, இந்த சைடும் ஜாம் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது, இவனுங்க இப்படி பண்ணிட்டானுங்களே. நான் பின்னாடி கொஞ்சம் அப்படி போயிட்டேன், பூந்துடலாமா வேண்டான்னு நினைக்கிறேன். என்னாவது பார்க்கலாம், வாடா ஏற்றுடா வண்டி ஆண்டி ஏற்றுறதான் இப்போ வாங்க. ஆனால் பஸ்ஸெல்லாம் இந்த சைடு வரப்போ தான் ஷாக்கிங் ஆகுது. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. செகண்ட் கியர்லேயே ஓட்டின்னு இருக்கேன்னு நினைக்கிறேன், கியரை மாற்றி டேர்ன் பண்ணிடலாம். ஷெட் இப்படிக்கா வந்து இங்கே சுத்தம் வள்ளி கொஞ்ச நேரம் இருக்கும், பார்த்தா ஸ்டக் ஆகிட்டுக்கோம், போவாது. இந்த பேனியர்ஸ் போட்டப்பனால எங்களுக்கு இந்த சின்ன சின்ன சந்தில் பூந்து போவோம். இந்த பழக்கம் வழக்கம் சிட்டியில் ஓட்டி 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 அதே பழக்கம் வளரும். பூந்து போயிடலாம். ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கும். ஏன்னா சும்மா அப்படி தட்டினானுங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. பாருங்களேன் இவ்வளோ க்ளோஸ் காலில் வரானுங்கன்ட்டு. கொஞ்சம் அப்படி தட்டினானுக்கோ நம்ம வண்டி இப்படி சாஞ்சிடுவோம். ஏன்னா லாரி உங்களுக்கு அப்படி தட்டுவானுங்க, அவ்வளோதான் டம்முன்னு விழுந்துடுவோம் நம்ம. ஸோ கொஞ்சம் உஷாராக போகுது. ஐயா அங்கே பாருங்கள் இன்னும் ஆறாமல் சில்லான்னு நீங்கள் அங்கிள் பாருங்கள் ஃபுல்லு ஷோ கட்டிருக்கிறாரு பாருங்கடான்ட்டு. நாங்கள் வரும்போதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இந்த லாரிக்காரர் கூட எப்படி வருமா அப்படி இருக்குமா, நீங்கள் செம்மையாக சரியான காமெடி ஒருத்தர் பார்க்கும்போது. இவ்வளோ பேர் தூங்கினாலும் ஓட்டின்னு வருவாங்க. எனக்கு உஷாராக இருக்கணும் இந்த ஹைவேல. ஏன்னா இவங்களாம் ரொம்ப லாங் ட்ரிப் அடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து தூக்க கேட்டு ஓட்டிடுறாங்களா, அதனால அவங்க வந்து இப்போ என்ன பண்ண தெரியாமல் அப்படியே ஓட்டான். அது ஆக்சுவலி ஒரு சைடு தப்பு தான், ஆனால் இவங்க உஷாராக இருக்கணும். இங்கே கடங்களை வரக்குதான். அப்போ இது வந்து லாரியோட ஸ்பாட்ஸு.
அட்டா அவங்க வந்து ஒரு ஒரு அட்டா வச்சுன்னுக்குவாங்க. அங்கெல்லாம் லாரிக்காரங்கெல்லாம் வந்துட்டு அங்கேயே பத்துக்குவாங்க லாரி நிலை வச்சுட்டு. அதனால ஸோ அவங்க தெரிஞ்ச ஸ்பாட்ஸில் ஒன்று தான் நிலைக்குவானுங்க. ஏன்னா எதனா எக்ஸ்கடம் ஆயிடுச்சுன்னு யாருனா வந்தாங்கன்னா தெரிஞ்சவங்க இருக்குவாங்க, ஹெல்ப்புக்கெல்லாம் இருக்குவாங்க. ஏன்னா இந்த லாரியோ காலுங்கட்டியும் காசு பிடுங்குறவனுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்குவானுங்க. ஸோ அதெல்லாம் உஷாராக இருக்கணும். இந்த காசு பிடுங்குற விஷயம் சொல்கிறப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் வந்து எப்போவுமே டே ட்ராவல் தான் பண்ணுவோம். நைட் ட்ராவல்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா நைட் ட்ராவல்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சஜஷன் கொடுத்து நைட் ட்ராவல்ஸில் வேண்டாம், நார்த் சைடு கொஞ்சம் சரியில்லை, பார்த்து போனால். அதுவும் இந்த மாதம் இடத்துல பாருங்கள், கக்கும் இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. நைட் டைமில் வெறும் லாரி தான் வண்டி ஓடின்னு இருக்கோம். ஸோ உஷாராக இருக்கிறதுக்கு பெஸ்ட்டுனால நாங்கள் நைட் ட்ராவல்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏர்லியாக போய் சேர்ந்துடுவோம். எப்போ பாருங்க, நீங்கள் வேணால் இந்த டிராஃபிக் போர்ட்லலாம் பார்த்துருக்குவீங்களா, இந்த இங்கே பாருங்களேன், இந்த செப்பரேட்டாக மலை மேலே இந்த எலிவேஷன் மேலே வீடு கட்டிக்கிறாங்கப்பா. செம்ம இல்லை, எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாமே இடம். சுற்றி பாருங்களேன், வெறும் மலைங்க தான், ஃபுல்லு மரங்க வந்துட்டு கவர் ஆகிட்டுக்குது. ஆல்மோஸ்ட் இது ஒரு சுற்றின்னு போகிற மாதிரி தான் இருக்குது. அங்கே பாருங்களேன், அந்த சைடில் இருங்க இவனுங்க வேறு எப்படி அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது. செமையாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு ட்ரோன் இந்த ஒரு நல்ல ஷாட் எடுத்துருக்கலான்ட்டு வந்து உஷாராக ஆரம்பிச்சுன்னே எப்போதாகுதுப்பா இந்த ரோட்டில். எப்போ எப்படி வரானுங்க தெரிஞ்சு, லாரிக்காரங்களை வரப்போ உஷாராக இருக்கணும் வேறு. ஸோ இன்னும் நம்ம போகிறதுக்கு செம்ம தூரம் இருக்குது ஸ்ரீநகருக்கு. இன்றைக்கி போய் சேர்றதுக்குள்ளேயோ போதும் ஆகிட்டு வந்தது. ஆல்ரெடி என்னடா வெயில் வர சரியான வெயிலுங்க இங்கே, முடியல. ஏதோ இந்த ஜாக்கெட்டெல்லாம் போட்டுக்கின்னு அது தெரியாமல் வேறு இன்றைக்கி தேர்மல் சொல்ல போட்டுக்கினேன்னா அதனால் கொஞ்சம் வெயில் அதிகமாக தெரியுது. இது பாருங்களேன், இந்த ரோடை இப்படிக்கா போனாலே பேட்ச்சு, அப்படிக்கா போனாலே பேட்ச்சு, எப்படி போகிறதுன்னு தெரில. ஆனால் அவரோடுங்க பார்த்தா கேட்டால் யாரை கேட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் இது தான் நல்லா இருக்க ரோடுன்ட்டு ஒருத்தர் சொன்னான்னு நினைக்கிறேன். அட பாவீங்களா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்களா. என்னடா இவன் லாரிக்கார் இப்படி நிறுத்தி வச்சுக்கன்னா, ஹோலி ஷிட், ஆக்சிடெண்ட் ஆன லாரி அப்படியே விட்டு போய்க்கிறேன். ஆனால் வந்து கட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், தெப்பு தவறி இடிச்சானுங்களா. எதுவுமே ஒரு மரம் கீரோ கட் பண்ணி வச்சு தான் நம்ம சிட்டிலலாம் பண்ணுற மாதிரி வச்சாங்கன்னா அட்லீஸ்ட் தெரியும். இவனுங்க பார்த்தா இப்படி நிலை வச்சுட்டு வந்து இடிச்சுக்கோங்கடான்னு விட்டான் போன மாசிக்குது. இந்த மாசிலாம் எந்த ரொம்ப கஷ்டம். நானே இப்போ ஸ்பீடாக வந்து தானே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது வந்து கர்வ் பெண்டிங்கில் அதே இடத்துல தான் நிலை வச்சுக்கலாம். ஸோ நம்ம இல்லை ஏறிட்டு ஐ கெஸ் வி ஆர் கெட்டிங் டவுன் இப்போன்னு நினைக்கிறேன். அது ஒரு புது வழியில் போயின்னு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் அதிகமாக யாரும் இந்த ரோடை யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் வெறும் லாரி அப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் காசு தான். அப்போ அந்த லாரி வந்து பயங்கரமாக ஓடி நிற்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாவம் அந்த லாரி அங்கே கிளியர் பண்ணும். யாருன்னா தப்பு தவறி வந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி இன்னொரு லாரி காரிச்சா. ஏன்னா லாரிக்காரங்களாம் சரியான கட்டடிக்குவானுங்க, பார்க்கவே மாட்டானுங்க. அச்சு தள்ளுன்ட்டு அப்படியே திருப்புவானுங்க. ஆனால் அவங்களோட அந்த கரெக்டாக கேல்குலேஷன் பண்ணி ஓட்டுறதுல கொஞ்சம் சரியான லாரியை ஓட்டிடுவாங்க. எவ்வளோ எட்ஜிலலாம் வந்து கட் பண்ணுவானுங்க. அப்பயே நீங்கள் பார்த்துருப்பீங்களா எவ்வளோ கிட்ட அவன் அழகாக அப்படியே எடுத்துன்னு போயிட்டான். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்கில்ஸ் தான். ஆனாலும் எப்படின்னா அவங்க மெயின் தப்பு பண்ணுறது தூக்கம் இல்லாமல் ஓட்டிடுறது. அப்புறம் சரக்கு வச்சுட்டு சில பேர் ஓட்டுருந்தா பார்த்துருக்கேன். அவங்கனால தான் இந்த கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடுது இந்த லாரிக்காரங்க. இல்லைன்னா அவங்களும் ரொம்ப ஸ்கில்ஃபுல் டிரைவர்ஸ் தான். ஸோ ரொம்ப ஃபுல்லு ட்ரை ஆகுதுப்பா இந்த சைடு. என்ன தான் பண்ணுறானுங்களே இந்த இடத்துலலாம், என்னன்னா இருக்குதுன்றே தெரில. மேபி இங்கேயும் ஒரு மாதம் இருந்தால் தான் நம்மளுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் தோணுது, என்ன இருக்குது இங்கே என்ன பண்ணுறது. அங்கே பாருங்களேன், ஃபுல்லு அங்கே மவுண்டன்ஸ் எப்படி கவர் ஆகிருக்குதுன்னு. ஆனால் நான் ஆக்சுவலி லேட்டாக ஃபுல்லு ட்ரையாக இருக்கும் போது தான் இங்கே செம்மையாக ட்ரையாக தான் இருக்குதுப்பா இந்த சைடெல்லாம். யூஸ்வலாக இந்த மாதிரி இடத்துலலாம் எவ்வளோ தூரத்துக்கு எதுவுமே ஊரே இருக்காது. கடைசி அங்கே இதுக்கிட்ட போய் பார்த்தா தான் இந்த ஊருங்களெல்லாம் நாங்கள் பார்க்குவோம். டோன்ட் பி ரேஷ் அண்ட் எண்ட் இட் இன் எ கிராஷ். செமையாக எழுதிக்கிறான் யாரும் லாரிக்காரங்க அண்ணாக்கு தான் இதெல்லாம் சொல்ல பாருங்கள். ஆரன் எப்படி ஆச்சுன்னு போகிறான் காது கிணிராமசி. செம்ம நைஸ் இல்லை, டோன்ட் பி ரஷ் அண்ட் எண்ட் இட் இன் எ கிராஷ். ஸோ நம்ம தாண்டி வந்த இடங்க தான் இதெல்லாம் நினைக்கிறேன். மேபி அந்த மவுண்டன்ட்டு தான் நம்ம இப்படிக்கா நம்ம வந்தோன்னு நினைக்கிறேன். ஓகே சரியான வெயில் வரேங்க. ஐயோப்பா, இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ ட்ரையாக இருக்குது.
யார் இது அந்த அங்கிள் பாருங்களேன், ஐயோ ஒரு உக்காந்துங்கிறத நாங்கள் கவனிக்கல. ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கிறேன், நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம் ரைடை. இப்போ போயின்னு இருக்கோம். இது ஏதோ ஒரு ஊருக்கிட்ட ஏதோ ஊராட்டம் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மி வீடுங்க தான் இருக்குது இங்கெல்லாம். மெயினாக இருக்குது, பார்த்து போகணும் அப்படியே. இது பரவாயில்லப்பா, இது ஏதோ இருக்குது, சின்ன சின்ன ஊர் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, ஏதோ நல்ல ஒரு இடம். என்னடா இது, ஏதோ ஒரு இடம் ஸ்பாட்டு போட்டுக்கிறேன்னு, ஏதோ லேக் இருக்குதுன்னு போட்டுக்கிறாங்க. போய் பார்க்கலாமா? ஓய், சரியான வியூ. வியூ நல்லா இருக்குதே. இருங்க வரோம், திருப்பி இருப்பி அது என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துனேன் அப்படியே வரல. இந்த வண்டி திருப்பத்துக்குள்ளேயும் எனக்கு போதும் போதும் ஆயிடுதுப்பா. ஐயோ, இது யார் கேட்குறீங்க? ஒரு வாட்டி ரொம்ப கஷ்டம். இந்த பேனியர்ஸு ப்ளஸ் பின்னாடி வேறு ஆளுங்க உக்காந்துருந்தப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். வெல்கம் டு மன்சார். மன்சாரா? என்னடா இது மன்சார்? ஏதோ லேக் பாயிண்ட் நினைக்கிறேன். மேபி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நார்மலாக வந்து இங்கே சில் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கின்னு வரலாம். ஐயோ, உஷாரான நிலைக்குனடா, அங்கே பள்ளம் வேறு. இப்போ இந்த வண்டியிலேருந்து இறங்குறதுக்குன்னும் ஸ்டாண்டு போட்டு இறங்கணும். அது பேனியர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணணும், கொஞ்சம் பழகணும். நான் இன்னும் கொஞ்சம் இந்த வண்டியை வந்துட்டு பாருங்களேன், ஸ்டாண்டு போடுறது வரை இவ்வளோ கஷ்டமாகுது. இதில் வந்து பிஎம்டபிள்யூ என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக குத்திட்டுக்குவான் நான் இந்த ஸ்டாண்டை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஸ்டாண்டு போடுறதுக்கு. எனக்கு இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பழகினுக்கா. அவள் பாவம் ஃபுல் டயர்ட் ஆகிட்டுக்கிறான். அந்த சைடு வண்டியில் வந்து இப்படி கதை இறங்கணுமா, வர டயர்ட் ஆகிட்டுக்கிறான். போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுக்கின்னு அது என்ன இடம் அங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கின்னு அப்படியே வரலாம் வாங்க. லாரிக்காரங்க பாருங்க, எங்கே பாரு ஹாரன் அடிக்கிறாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக மியூசிக் வச்சு ஹாரன் அடிக்குவானுங்க பாருங்களேன். அதுதான் சமயம். ஒரு லாரிக்கார்ட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டு ஹார்ன் அச்சுன்னு வருவாங்க. அப்படியும் எவ்வளோ ஒரு வாட்டி அடிக்க மாட்டாங்க, அச்சுன்னு அப்படியே வருவாங்க. ஸோ இது மன்சரன் போட்டுச்சு. இது ஊர் பேர் மன்சரோ ஒரு வேலை. எந்த ஊருன்னு தெரில. இது ஃபோனை வேறு எடுத்துக்கலாம். இருங்க, மருந்துக்கு இருந்து விட்டு போயிட்டேன்னா அப்புறமா யாருன்னா எடுத்துன்னு போனான்னா எங்கே நம்ம கதை முடிஞ்சிடுச்சிங்க. ஐ விஷா லப்பரு ஓகே, பிஞ்சின்னு வந்துடுச்சா. இப்போ இதை வேறு செட் பண்ண நம்ம விடுங்க, அப்போ பார்த்துக்கலாம். அது அங்கேயே யார் எடுக்க போகிறா அத்தை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கீழே வந்து பிளேலிஸ்ட் வரும், நீங்கள் வேணால் அதை பார்த்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.